தேவனுடைய திட்டத்துல சில காலங்கள் எடுக்கும். God's plan will take a while. It will delay. தாமதிக்கிறதை போல காணப்படும். ஆனா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஒரு நியூஸ் வருது, லாசரு வியாதியா இருக்கிறான். வந்தவனே இயேசு என்ன பண்றாரு, ஐயோ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இவங்களாம் என்னோட க்ளோஸான ஃபேமிலி ஆச்சே சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போகாம அங்க எழுந்தப்பட்டிருக்குது. கேள்விப்பட்ட உடனே இன்னும் 2 நாள் அங்க தங்குறாராம். ஆனா முதலே சொல்லிட்டாரு, இது மரணத்துல முடியாது, கர்த்தர் மகிமைக்கு நடக்குதுட்டார். நல்லா பாருங்க, ஒரு காரியம் இந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டம் உங்களை ஆசீர்வதிக்கணும். He wants to bless you. ஓகே, உங்களை சுகமாக்கணும், விடுதலை ஆக்கணும், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும். இது கர்த்தருடைய திட்டம், பிளான். ஆனா அது உடனே நடக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. அநேகர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே நெக்ஸ்ட் செகண்ட் எதிர்பார்க்கிறாங்க. அடுத்த செகண்ட் இது நடக்குமா, அடுத்த நாளே நடக்குமா, இல்ல அடுத்த வாரமே நடக்குமான்ட்டு சில காரியத்துல கர்த்தர் தாமதிப்பார், காக்க வைப்பார். ஆனா பிளானை முன்னிக்கே சொல்லிடுவார். ஆண்டவருடைய திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அதான் God's promise and God's plan always will take time. அந்த 9 பட்டணத்தில் இருக்கிற விதவையோட மகனை ஆண்டவர் திட்டமிடல, குறுக்க வரும் பொழுது அவளை பார்த்து மனதுருகி எழுப்பி விடுகிறார். யவீரோ இயேசு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்துட்டு இயேசு கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு. அது ஜெபம், விண்ணப்பம், மனுஷனோட வேண்டுதல். ஆனா இங்க மனுஷன் வேண்டல, மனுஷன் அழுகிறதை அவர் பார்க்கல. கர்த்தர் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே முன்குறித்து ஒரு காரியத்தை பிளான். அதுதான் லாசரோட உயிர்த்தெழுதல். லாசரோட கதை நீங்க பாத்தீங்கன்னா, சீக்கா இருக்கும் பொழுது இயேசு போய் பார்க்கல, அவன் மரித்த உடனே தான் புறப்பட்டு போகிறார். சீக்கா இருக்கும் பொழுதே போய் தொட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நாங்க ஒரு நாட்டு வைத்தியத்தை கொடுத்தோம், ஏசு கை வச்ச வசை கிடையாது, நாட்டு வைத்தியத்தை நாங்கள் கொடுத்தோம், பாட்டி மூலிகை ஒன்று கொடுத்தோம், அதை வாயில போட்டு கட்டை இவருந்து கையை வச்சுட்டாரு, நல்லா ஆச்சுருவான். இப்ப புரிதா ஏன் ஆண்டு தாமதிக்கிறாருன்ட்டு? நிச்சயமா பாருங்க, முதலே சொல்லி அனுப்புறாங்க உடம்பு முடியலன்னு சொல்லி. ஓகே, ஏசுட்ட சொல்லிட்ட ஏசு உடனே வருவான்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், எதிர்பார்த்து காத்து இருப்பாங்க. ஆனா வரல. லாசரு சீக்கா இருக்கிறான்னு சொன்னோடனே இயேசு குடுக்குன்னு உடனே பார்ப்பாரு. இயேசு சீக்கிரமா வரல. உங்க வாழ்க்கையில இயேசு சீக்கிரமா வராம இருக்கிறாருன்னா காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா பாருங்க, ஒரு காரியத்தை அவங்க எதிர்பார்த்தாங்க இயேசு, ஆனா இயேசு தாமதிச்சு 2 நாள் கழிச்சு தான் வர. நீங்க மட்டும் முதலே வந்திருந்தீங்கன்னா அவன் செத்திருக்க மாட்டானே. சில பேர் இன்னும் வரைக்கும் அப்படி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் மட்டும் அப்பவே வந்து எதையாவது பண்ணியிருந்தா இது இப்படி நடந்திருக்காத, இப்படி ஆயிருக்காத. உங்களுக்கு ஒரு கதை புரியல, அது அப்படி ஆகுறது அவர் திட்டத்தில் இருக்குது. எது நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நடக்கணும்னு அவர் திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. God's plan is not only about the joyful thing. The joy is only at the end, but the process you have to go through that. வலி அதான் process, அதை நீ கடந்து போய் தான் ஆகணும். நீ சொல்றீங்க முதலே ஆண்டவர் வந்திருக்கலாமே, முதலே தடுத்துக்கலாமே, இந்த மனுஷனை நான் சந்திக்காம வந்திருக்கலாமே, அந்த மனுஷனை சந்திக்காம, இதெல்லாம் நீ கடந்து போய் தான் ஆகணும். இதெல்லாம் டிலே ஆகணுச்சோ, இதெல்லாம் லேட் ஆயிருச்சோ, எல்லாம் ஒரு பிளான்ல இருக்கு. நினைச்சா அதை மாற்ற முடியாது, நடக்க போறதே மாற்ற முடியாது. அப்ப இங்கதான் ஒரு மன உடைச்சல் உண்டாகுது. மரியாளுக்கும் மார்த்தாக்கும் ஒரு மன உடைச்சல். இங்க நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்க விசுவாசம் தளர்ந்து போகுது. ஏன் மன உடைச்சல் உண்டாகுதுன்னா, அவங்க நினைக்கிற டைம்ல ஆண்டவர் காரியம் நடக்காது. இப்ப ஒரு ப்ராமிஸ் வந்தோடனே, ஓ அப்பதான் உடனே கணக்கு போடுவாங்க, இந்த தேதியில கொடுத்தா கண்டிப்பா இப்பதான் சரியா இருக்கும், இப்ப நடந்ததான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த டைம்ல அது நடக்காது. they give up. ஆண்டோட திட்டங்கள் உங்களுக்கு வெளிப்படும் பொழுது நீங்க கணக்கு போடாதீங்க. நீங்க இப்ப அப்ப கணக்கு போடாதீங்க. அது எப்போ நடக்குமோ அப்போ நடக்கட்டும். அது வரைக்கும் நான் இயேசு கூட அவர் ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்ண போறேன். மெய் மறந்து நீங்க என்ஜாய் பண்ணும்போது பார்த்தா சர்ப்ரைஸா வந்து நிற்கும். But you become tired, disappointed because you are not with the Lord. டைம் ஆகும், டைம் எடுக்கும், இல்லைன்னு சொல்லல, ஆனா நிறைவேறும். நம்மளுக்கு கர்த்தருடைய திட்டங்கள் புரியல, அதனால தான் இவ்வளவு காரியம் நடக்குது. ஏன் மன உடைச்சல் நடக்குது? Because we don't understand God's plan. பாருங்க, ஏன் திட்டங்கள் தாமதிக்குது? நல்லா யோசிச்சு ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைச்சிருந்தான்னா ஓகே உடனே போய் சுகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா எது பெருசு, சுகமா இல்ல மருத்துவம் எழுப்புறது பெருசா? அதான் காரியம். அவங்க எதிர்பார்த்தது இயேசு வந்து இவனை சுகமாக்குவார். அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, இயேசுனால சீக்கா இருக்கிற லாசருவை சுகமாக்க முடியும்ட்டு ஒரு விசுவாசம் இருக்கு.
நிச்சயமா உங்களுக்கு தெரியும் இயேசு தொட்டா சுகமாயிர முடியும்ட்டு. ஆனா ஆண்டவருக்கு வேற ஒரு பிளான் இருக்குது. நான் சுகமாக்க வர விரும்பல, இப்ப என் பிளான் படி இவன் செத்து போகணும், செத்து போனா தான் நான் எழுப்ப முடியும். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ எப்படி பாஸ்டர் சாகவருக்கு இதெல்லாம் பெரிய ரிஸ்க் இல்லையா? பெரிய முறைகள் வேணா பெரிய ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நம்ம பாருங்க புரிஞ்சுக்கணும். அநேகருக்கு ஆண்டு சொல்றாரு நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நெக்ஸ்ட் மூமெண்டே ஆண்டு உயர்த்தலையே அவர் பாக்குறாங்க. அப்படி கிடையாது, டைம் எடுக்கும், ஒரு காலம் இருக்குது. நீங்க ஒருவேளை சின்னதா அவமானத்தை கடந்து போயிட்டு இருப்பீங்க, அதனால ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுப்பாரு, நான் நிச்சயமா உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாப்பீங்க எந்த அவமானத்தை கடந்து போறீங்களோ அதை போக்குறதுக்கு உடனே கர்த்தர் உயர்த்துவார் பாக்குறீங்க, அது நடக்காது. அந்த வாக்கு எங்க அப்படி ஆகுமா, இன்னும் பெருசா ஒரு அவமானத்தை கடந்து போறீங்க, அப்புறம் அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உயர்வு பார்க்க முடியும். நீங்க சின்னதை பார்த்து ஐயோ அம்மா முள்ளன்றீங்க, உனக்கு பெரிய சேலஞ்சை வச்சு அங்க ஒண்ணு உயர்த்த விரும்புறாரு ஆண்டவர். யோசேப்பை வீட்டுல யாருக்கும் பிடிக்காது. சோ அவனை எப்படி பார்த்தாங்க, எல்லாமே ஒரு கெட்டவனா பார்த்து அவனை எப்பவுமே ஹியூமிலேட் பண்ணுவாங்க வீட்டுல. அவன் குழியில தள்ளி விட்டு அவனை எத்தி மிதிச்சு போட்டாங்க உள்ளுக்கு. அவன் எதிர்பார்த்தான் ஆண்டவர் சீக்கிரமா இவங்க முன்னாடி உயர்த்துவாரு, ஏதாவது பண்ணி அற்புதம் பண்ணுவாரு. ஆண்டவர் உடனே ஒன்றும் பண்ணல. 13 வருஷத்துக்கு அப்புறம் உலகத்திற்கு முன்பாகவே உயர்த்தி பாடினார். அவன் எதிர்பார்த்தது என் குடும்பத்திற்கு முன்னாடி உயர்த்துங்கன்ட்டு, ஆனா உலகத்திற்கு முன்பாக தூக்கி நிறுத்தினார். Your expectation, your plan is for a small thing, but God's plan is big for you. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அந்த பெரிய திட்டம் நிறைவேறதா இருந்தா அவரோட சமயத்துக்கு அவரோட காலத்திற்கு நீ காத்திருக்கணும். இந்த லாசருவை எப்படி பார்த்திருப்பாங்க இந்த நாட்கள்ல? இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் சீக்குன்னு படுத்திருக்கிறான், எப்ப பார்த்தாலும் சீக்கு, ஒண்ணுக்கும் லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்காரமா அவனை பத்தி பேசியிருக்கலாம். நிச்சயமா இயேசு நல்லா இருக்கும் கூட பண்ணிருக்க மாட்டாரு, பலவீனோடு தான் நட்பு வைத்திருக்காரு. அவனோட சகோதரியை பார்க்கும்போது இந்த பொம்பளைக்கு நடத்த சரியில்லை, இது ஒரு மாதிரி போலுக்குன்னு சொல்லி, யார் இந்த ஸ்திரீ? அவ தான் இயேசுவோட பாதத்தை கழுவுறான். அங்க எழுதப்பட்டிருக்க ஒரு பாவியான ஸ்திரீன்னு சொல்லி, இவ சரியான பொம்பளை இல்ல, தப்பான ஒரு நடத்த உள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிராமத்துல. சரி, மார்த்தாட்ட போனா ஐயோ அது வாயை தந்தா வாய மூடாது. பாத்தீங்களா, கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்க இயேசுவே ஹெல்ப் பண்ணவே இல்லை, நான் மட்டும் வேட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு கடிச்சு அது நேக்கிங் பண்றது, அது ஊரெல்லாம் சண்டை போற பொம்பளைன்னு வச்சுக்கும். ஓகே, அப்ப இந்த குடும்பத்து மேல ஒரு தப்பான ஒரு இமேஜ் தான் இருக்குது. யாருமே சவகாசம் வச்சுக்க மாட்டாங்க இந்த குடும்பத்தோட. என்னடா சும்மா சீக்கு சும்மா இது அப்படி இப்படிதான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த குடும்பத்தை ஆண்டவர் வந்து எப்படி வைத்தாலும் பார்த்தீங்களா, மறுத்து போக வைத்து அவனை எழுப்பும் பொழுது இப்ப எல்லாம் வந்து அவனை பார்க்க, நீயாடா சத்த, நீயாடா உயிட வந்த, இப்படித்தான் இருந்துச்சு அனுபவம்னு சொல்லி அவனை ஒரு 60 நாள் பேர் எடுத்திருப்பாங்க. ஒருவேளை லாசரு இந்த காலத்துல பிறந்திருந்த நடந்திருக்கும், எல்லா மீடியாவும் வந்து நிற்கும், வீடியோ எடுத்துட்டு வந்து அப்புறம் பிரதர் கல்லறையில் 4 நாள் இருந்தீங்களே, எங்க போனீங்க, ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா, யாராவது நின்றாங்களா, யாரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்நேரத்துக்கு அது 60 நாள் ஓடிந்து இருக்கும். சொல்லுங்க, புரியாது? இமேஜின் பண்ணி பாருங்க இந்த காரியத்தை. வாட் வுட் ஹேப்பன் அட் தட் டைம்? அநேகருக்கு ஒரு கிரேஷன் உண்டாயிருக்கும், செத்தா எப்படி இருக்கும், செத்து போனவன் எங்க போயிருப்பான், நம்ம எங்கெல்லாம் பாத்தியா, நான் சாவுக்கு வந்து நீ பாத்தியான்னு கேட்டிருப்பாங்க. நீங்களா இருந்தா கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதுதான் நடந்துச்சு. ஒரு காலத்துல அவனை புறம்பே தள்ளி கஷ்டம், சும்மா சீக்கி கண்ட வைரஸ்லாம் உடம்புல இருக்குது, ஐயோ அவங்க அக்கா வேற சரியில்லை, அவ ஒரு தீட்டு, ஐயோ இந்த வாயை தொந்தா மூடாது இப்படி சொல்லி ஒதுங்கின ஜனங்களா இப்ப அவன் வீடு சுத்தியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? எந்த வீட்டை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த வீட்டை கர்த்தர் அற்புதம் செய்து உயர்த்திட்டார். God has his divine plan in your life. பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ரஷ் பண்றோம், சீக்கிரம் இல்ல. Leave it to God's timing. Hallelujah. நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். லாசரு நினைச்சு பார்க்கவே கிடையாது. வாழ்வுமா அப்படின்னு யோசிச்சான், ஓகே, செத்துரும் போலுக்குன்னு யோசிச்சான். ஆனா செத்து போய் வீடு வரும் கொஞ்சம் கூட கனவுல நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அது ஒரு நாள் சாகல, உறவர் இல்ல, 4 நாள் கல்லையில் இருந்திருக்கிறோம். ஏன் 4 நாள் தெரியுமா? இந்த யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மனுஷன் மரித்தால் 3 நாளைக்கு அவனுடைய ஆத்மா அங்கே அலைந்து கொண்டிருக்குமா. 4வது நாள்ல ஏன் எழுப்பி விட்டார்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 3 நாள் தான் இருக்கும், 4th டேல வந்து அது மேல போயிடும், அப்பதானே நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா 4வது நாள்ல மண்ணுக்கு போனா கூட திருப்பி உயிரோட எழுப்ப முடியும் தேவனால். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா அது? 4 நாள் தாமதிச்சிருக்காரு. ஏன்? அது உண்மையாவே மறுத்துட்டான், உண்மையாவே செத்து போயிட்ட நிரூபிக்கிறதுக்காக. உண்மையாய் செத்து போய் உயிர் இல்லாம இருந்த மனுஷனை லாசரோ வெளியே வான்றாரு, அவனோட ஆத்மா திருப்பி அவனுக்குள்ள நுழைஞ்சு அவன் வெளியே வரான். ஜீவனின் அதிபதி இயேசு. அப்ப நீங்க காத்திருந்தீங்கன்னா நினைவு போட்டு உங்களுக்கு கர்த்தரோட
நேரம் தான் சரியான நேரம். ஹல்லேலூயா.